இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை ஏற்ற காலம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். தேவன் இந்த பூமியில பிறக்கிறதுக்கும் ஒரு காலம் இருந்தது, அதே நேரம் அவர் மரிக்கிறதுக்கும் ஒரு காலம் இருந்தது. எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் இருக்கும். அது தேவனுடைய காலம். அதுதான் ஏற்ற காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்துல மழை பெய்யும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையில் தேவன் அவருடைய காலத்தில் எங்களுக்கு கொடுக்கிற விஷயம்தான் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமானதாக இருக்கும். நாங்க அது வரைக்கும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். நாங்க அவசரப்படும் போது அது சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் தேவன் எங்களுக்கென்று கொடுக்கறதுக்கு ஒரு வேலை வைத்திருப்பார். அவருடைய ஏற்ற வேலையில் கொடுக்கும்போது எங்களோட வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாறும். அவர் அந்த ஆசீர்வாதத்துக்கென்று ஒரு காலப்பகுதியை வைத்திருப்பார். அந்த காத்திருக்கும் காலப்பகுதி முழுவதுமாக நாங்கள் தேவன் எங்களை நடத்துவார். அந்த காலப்பகுதியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் தகுதிப்படுத்தப்படுகிறோம். வேதத்துல நாங்க பார்க்கிறோம், கானாவூர் கல்யாண நிகழ்வின் போது ஜனங்கள் மத்தியில திராட்சை ரசம் குறைவுபடுது. அந்த காரியத்துல தேவன் சொல்றார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. தேவனுடைய வேலை வரும்போது அவர் ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல நிகழ்த்துறார். எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கணுமா இருந்தா நாங்க உண்மையில் தேவனுடைய வேலைக்காக, அவருடைய ஏற்ற வேலைக்காக நாங்க காத்திருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். நாங்கள் அவசரப்படும் போது தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு போகலாம். சில நேரங்களில் நாங்கள் அவசரப்பட்டு செய்கிற காரியங்கள் எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறதான அந்த உறவுக்கு ஒரு விரிசலை கொண்டு வரலாம். எங்களுக்கென்று தேவன் வைத்ததான ஆசீர்வாதங்களை, தரிசனங்களை தேவன் சொன்ன வேளையில், குறித்த காலத்தில் அவர் நிச்சயமாக நடத்துவார். அவர் எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கிறவர்களாய் காணப்படணும். Have a hopeful day.